வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா அது குரலும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இத்தனை நாள் எங்கள் பொண்ணு பேசியிருந்தாங்க. இப்போ வந்து நான் பேச போகிறேன். அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் இனிமேல் நான் தாங்க பேச போகிறேன். எதை பற்றி வீடியோ பார்க்கலான்னா, புதினாவும் தக்காளியும் பற்றி வீடியோ பார்க்கலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த புதினா வந்து அதில் மரங்க வச்சுட்டு அப்படியே புதினா வச்சிடுறது. இப்போ அக்கம் பக்கத்தில் வந்து நமக்கு வேணும்னு கொஞ்சம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா 5 ரூபாய்க்கு அந்த மாதிரி கொடுத்துருக்குதுங்க. சரி, நிறைய இருக்குங்களா வீட்டுக்கு நம்ம ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ண போக மீதி இருக்குது. அதனால் இயற்கையாக வளர்றதுனால எல்லோரும் வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க 20 ரூபாய்க்கு கொடுங்கன்ட்டு கேட்டு வாங்கிக்கிறாங்க. கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க 2-3 பேர் கேட்டு வாங்கினா சரி அப்படின்னு நம்ம கொடுத்துட்றது. சரி பரவாயில்ல, நமக்கு உரத்துக்காக யூஸ் ஆகுங்கள, அதனால தான் நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஒரு செடி மரம் ஐட்டம் அந்த மாதிரி வச்சிடுறது. ஏன்னா தண்ணி ஊற்றணுன்னா இது கொஞ்சம் மேலே இருந்தால் மூடாக்கு போட்ட மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் நமக்கும் வீட்டுக்கும் யூஸ் ஆகும் பாருங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் புதினா வச்சு விட்டுறது. அப்புறம் இங்கே இந்த பாருங்க, இங்கேயும் ட்ராகன் ஃப்ரூட்லேயும் வச்சுருக்கேன். இதுலேயும் அந்த மாதிரி புதினா வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் வச்சுட்டு இதுலேருந்து அப்படியே வேரோடு எடுத்து வேறு இதில் மாற்றி இந்த மாதிரி இதில் வச்சுருது. நம்ம வெறுமனே நட்டு வச்சோன்னா ஒரு 10 குச்சி வச்சாலும் அதில் 2 குச்சி தான் துளுத்து வருது, மீதியெல்லாம் காஞ்சிடுது. அதனால் இதில் ஒரு 10 குச்சி வச்சுட்டோன்னா ஒரு 2 குச்சி துளுத்தா கூட இதை அப்படியே வேரோடு எடுத்து எதுக்கு வேணுமோ அதை அந்த ட்ரம்மில் வேரோடு வச்சு விட்டோன்னா நல்லாவே வருது. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் புதினா வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்துலேயுமே விட்டு வைக்கிறதே கிடையாது, எதையும் விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லாத்துலேயும் புதினா வச்சுருக்கு. இதுலேயும் புதினா வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் என்ன செடின்றது உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். இதுலேயும் புதினா வச்சுருக்கேன். சரி, நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுலேயும் புதினா வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் எல்லோரும் விரும்பி வந்து வாங்கிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து விரும்பி வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. பூச்சி இல்லாத விஷம் இல்லாதது புதினா அப்படின்றதுனால வந்து வாங்கிக்கிறாங்க. சரி, எல்லாத்துலேயும் வச்சு விடுவோம். சரி, புதினா நீங்களும் இந்த மாதிரி புதினா வச்சு விட்டிங்கன்னா மூடாக்கு போட்ட மாதிரி இருக்கும். தண்ணி வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. அதனால் வச்சு விட்டுறது. இதுலேயும் வச்சுருக்கேன், இதுலேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த சின்ன கப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து அது வேர் பிடிச்ச பிரித்து அந்த வேரோட எடுத்து வச்சிங்கன்னா நல்லாவே எல்லாத்துலேயும் நல்லாவே வருது புதினா. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, அதனால் சரின்ட்டு இப்போது நேற்றுக்கு பறிக்கலான்ட்டு வந்திருக்கேன். சமையலுக்கு வேணும்னு கேட்டாங்க, சரின்ட்டு அதாங்க புதினா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சமும் பறித்து நம்ம இதை வந்து அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி காஞ்சிருது. நம்ம கட் பண்ண நல்லா துளிர் வச்சு நிறையவே புதினா வருது. அதனால் சரின்ட்டு கட் பண்ணிடுறது. கொஞ்சம் வளர்ந்தவொன்னே கட் பண்ணிடுது, இல்லைனா அப்படியே லைட்டாக காய ஆரம்பிச்சிருது. நம்ம ஒரு 4-5 வாட்டி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி நிறைய புதினாவும் நமக்கு கிடைக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதுலேயும் கொஞ்சம் எடுத்துட்டோன்னா திருப்பி மறுபடியும் துளுத்து வரும். அதனால் இதுலேருந்தே கொஞ்சம் எடுத்துக்கலாம். கடையில் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க, ஒரு கட்டு 7 ரூபா 8 ரூபா விற்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் தாராளமாக இருக்கும் கொடுத்துடலாம். சரி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ வாசனை. பறிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குது. வாங்கிட்டு போனாங்க, திருப்பி நம்மக்கிட்ட வந்து திருப்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. வாரமானா கொடுங்க, நல்லா வாசனையாக இருக்குது, நல்ல மனமாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது, செஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கடையில் வாங்கினோம்னா பார்த்திங்கன்னா நிறைய குச்சி தான் நிறைய இருக்கும், இலை கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்து பாருங்கள், இலை வந்து நிறைய இருக்கும், குச்சி கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், வீட்டில் வளர்த்து எடுத்து பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் கடைக்கும் வீட்டுக்கும். இப்போ வந்து நம்ம புதினா வீடை பார்த்து முடித்தோம். புதினா அது இப்போ பாருங்கள், தக்காளி பார்க்கலாம். நிறைய தக்காளி காய்ச்சி இருந்ததுங்க, நிறையவே இருந்துச்சு. குட்டி குட்டியாக தான் இருந்தது, ஆனால் நிறைய தக்காளி இருந்துச்சு. சரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் விட்டேன். பார்த்தோன்னா நல்லா பழுத்து இருந்துச்சு. சரி ஒரு 2 நாள் போட்டோம் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற அணில் வந்து எல்லாம் பறித்து போட்டு எனக்கு வேலையை மிச்சம் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் பறித்து கீழே போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கடித்து எல்லாத்தையும் பண்ணி அந்த பக்கமும் கொஞ்சம் விழுந்து நிறைய. ஆனால் சின்ன சின்ன தக்காளி தான், ஆனால் நிறைய காய்ச்சி இருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்தது. சரின்ட்டு நானும் சரி கொஞ்சம் காற்று இருந்து பறிச்சிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவர் அவசரப்பட்டு பழுக்கவும் எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டேன். ஆனால் தக்காளி செடி வந்து நானாக வந்து நடவு செய்யலை,
அது நம்ம அந்த வேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி அரிகிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை எடுத்துன்னு போய் ஊற்றுனேன். பார்த்தா 2 செடிக்கிட்ட வந்துச்சு. அதில் ஒரு செடி வந்து காஞ்சிருச்சு. ஒன்று நல்லா பெருசாகவே வந்தது. அப்புறம் பார்த்தா அதில் பார்த்தா நிறைய குட்டி 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 தக்காளி நிறையவே இருந்துச்சு. பார்த்தா செடி நல்லா செழிப்பாக தான் இருந்துச்சு. இந்த அணில் வந்து என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக அந்த தண்டு ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு கிழிச்சு கிழிச்சு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். அவன் பண்ணுற வேலை தான் இவ்வளோ சேட்டையும். ஃபுல்லாக அந்த செடியே போயிடுச்சு. அதனால் சரி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் சரி காய் பழம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டோம். செடியே ஃபுல்லாக மொத்தமாகவே இது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே தண்டு ஃபுல்லாகவே கடிச்சு சாய்ச்சிட்டான். அதனால் திருப்பி அது வளராது. அதனால் சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். பாருங்கள், தட்டு நிறைய எவ்வளோ தக்காளி வந்திருக்கு பாருங்கள். அது சைஸே இவ்வளோதானா என்னான்னு தெரியல. ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நான் சமையல் பண்ணி பார்த்தா செம்ம புளிப்புங்க, சரியான புளிப்பு. தக்காளி நல்லாவே இருந்துச்சு. தக்காளி செடி அப்படியே விட்டுருந்தா இன்னும் நிறைய காய்ச்சிருக்கும் பொழுது. எங்கே பாருங்கள், கடிச்சு கடிச்சு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி காஞ்சிடுச்சு செடியே. அதனால தான் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு செடியை கட் பண்ணி போட்டுட்டேன். பக்கத்தில் இருக்கிற சப்போட்டா மரத்துலேயும் ஃபுல்லாகவே கடிச்சு கடிச்சு வச்சுருக்காங்க சப்போட்டாவெல்லாம். பரவாயில்ல, அவங்க சாப்பிட்டு மீதி மிச்சம் தானே நமக்கு. அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, சந்தோஷம்தான். சரிங்க, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.